இறைநல் வாசகத்தில் அன்புடன் வரவேற்கிறோம். நீதிமொழிகள் அதிகாரம் 7. என் பிள்ளையே, என் வார்த்தைகளை மனத்தில் இருத்து, என் கட்டளைகளை செல்வமென போற்று. என் கட்டளைகளை கடைப்பிடி, நீ வாழ்வடைவாய். என் அறிவுரையை உன் கண்மணி போல் காத்து கொள்வாய். அவற்றை உன் விரல்களில் அணியாக பூண்டு கொள். உன் இதய பலகையில் பொறித்து வை. ஞானத்தை உன் சகோதரி என்று சொல், உணர்வை உன் தோழியாகக் கொள். அப்பொழுது நீ விலை மகளிடமிருந்து தப்புவாய், தேனொழுக பேசும் பரதையிடமிருந்து காப்பாற்றப்படுவாய். ஒரு நாள் நான் என் வீட்டின் பலகணி அருகில் நின்று கொண்டு பின்னல் தட்டி வழியாக பார்த்தபோது பேதைகளிடையே ஓர் இளைஞனைக் கண்டேன். மதிக்கேடான அவனை இளைஞரிடையே பார்த்தேன். அவன் தெரு வழியாக நடந்து போய் அதன் கோடியில் அவள் வீட்டை நோக்கி சென்றான். அது மாலை நேரம், பொழுது மயங்கும் வேளை. அந்த இரவிலே, இருட்டும் நேரத்திலே அங்கே ஒரு பெண் அவனை காண வந்தாள். அவள் விலை மகளைப் போல உடுத்தி வஞ்சக நெஞ்சினளாய் வந்தாள். அவள் வெளிப்பகட்டு மிகுந்தவள், வெட்கத்தை ஒளித்தவள். வீட்டில் அவளது கால் தங்காது. அவள் நடுத்தெருவிலும் நிற்பாள், முச்சந்தியிலும் நிற்பாள், மூலை முடுக்குகளிலும் பதுங்கியிருப்பாள். அவள் அவனை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு நாணமில்லா துணிவுடன் அவனை பார்த்து, நான் பலிகளை படைக்க வேண்டியிருந்தது. இன்று நான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றிவிட்டேன். அதனாலே தான் உன்னை காண வந்தேன். உன்னை ஆவலோடு தேடினேன், கண்டு கொண்டேன். என் மஞ்சத்தை மெத்தையிட்டு அழகு செய்திருக்கின்றேன். எகிப்து நாட்டு வண்ண கம்பளம் விரித்திருக்கின்றேன். வெள்ளைப்போளம், சந்தனம், லவங்க கலவையிட்டு என் படுக்கையை மனம் கமல செய்திருக்கின்றேன். நீ வா, விடியற்காலம் வரையில் இன்பத்தில் மூழ்கியிருப்போம். இரவு முழுவதும் காதலாட்டத்தில் கழித்திருப்போம். என் கணவன் வீட்டில் இல்லை. நெடுந்தொலை பயணம் செய்ய புறப்பட்டு போய்விட்டான். அவன் பை நிறைய பணம் கொண்டு போயிருக்கின்றான். முழு நிலா நாள் வரையில் திரும்பி வர மாட்டான் என்று சொன்னாள். இவ்வாறு பல இனிய சொற்களால் அவனை அவள் இணங்க செய்தாள். நயமாக பேசி அவனை மயக்கிவிட்டாள். உடனே அவனும் உணர்வு மழுங்கினவனாய் அவள் பின்னே சென்றான். வெட்டுவதற்காக இழுத்து செல்லப்படும் காளை மாட்டைப் போலவும், வலையில் சிக்கிக் கொள்ளப் போகும் கலைமானைப் போலவும், கண்ணியில் விழப்போகும் பறவையைப் போலவும் சென்றான். ஓர் அம்பு அவன் நெஞ்சில் ஊடுருவி பாயும் வரையில் தன் உயிர் அளிக்கப்படும் என்பதை அறியாமலே சென்றான். ஆகையால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், நான் சொல்வதை கவனியுங்கள். உங்கள் மனதை அவள் வழிகளில் செல்ல விடாதீர்கள். மயக்க கொண்டு அவள் பாதைகளில் நடவாதீர்கள். அவள் பலரை குத்தி வீழ்த்திருக்கின்றாள். வலிமை வாய்ந்தோரையும் அவள் கொன்றிருக்கின்றாள். அவள் வீடு பாதாளத்திற்கு செல்லும் வழி, சாவுக்கு இட்டு செல்லும் பாதை. இப்பொழுது நாம் 1 முதல் 27 வரை உள்ள வாசகங்கள் முழுமையாக பார்த்துவிட்டோம். மீண்டும் நாளை சந்திப்போம்.